அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 100% பொய் பேசி வருகிறார் என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை பகுதியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் அன்பு கரங்கள் திட்டத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அன்பு கரங்கள் திட்டம் மூலம் தற்போது வரை முதற்கட்டமாக 6082 குழந்தைகளுக்கு 2000 ரூபாய் நிதி வழங்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த குழந்தைகளுக்கு 18 வயது பூர்த்தியடைந்த பிறகும் உயர்கல்விக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கும் அரசு உறுதுணையாக இருக்கும் என்று கூறினார். திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு குறித்து எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு பதிலளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், பழனிசாமி 100% பொய் பேசுகிறார் என்றும் தெரிவித்துள்ளார். எடப்பாடி சொல்றதெல்லாம் முழுக்க 100% பொய்ய சொல்லி சுத்தி நிற்கிறாரு. அவர் இருக்கும்போது என்ன விலைவாசி அப்படியே இலவசமா எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்த மாதிரி ஒரு வேலையும் செய்யாம உட்காந்து இருந்த அரசு அது. அவர் சொன்னாரு, இது கேட்டுக்கிறீங்க, இவ்வளவு பெரிய திட்டம், இதோட சிறப்புகள் ஏதாவது கேளுங்க சார், டவுட் இருந்தா இதை கொண்டு போய் சேருங்க சார். இதுல டைவர்ஷன் இல்லாம இது எவ்வளவு பெரிய ஒரு புண்ணியமான திட்டம், இதை எடுத்துட்டு போய் சேருங்க சார்.